பெண்ணை தாக்குதலிலிருந்து காப்பாற்றினேன். ஆனால் அவள் என்னையே குற்றம் சாட்டினாள். அவள் என்னைத்தான் தாக்கியதாக பொய்யாக கூறினாள். நான் உடனே கைது செய்யப்பட்டேன். காவலர் பயிற்சியகத்தில் இருந்து நீக்கப்பட்டேன். என்னைப் பற்றிய வீடியோ இணையத்தில் பரவியது. போரில் வீரமரணம் அடைந்த என் தந்தையையும் கூட அவமதித்தார்கள். என் குடும்பம் சீரழிந்தது. என் தாய் தற்கொலை கடிதம் எழுதிவிட்டு தந்தையின் சமாதி முன் உயிர் துறந்தார். ஆதாரங்கள் போதாததால் நான் விடுவிக்கப்பட்டாலும் அதற்குள் நான் அனைத்தையும் இழந்திருந்தேன். அந்த பெண்ணிடம் சென்று என் வாழ்க்கையை ஏன் அழித்தாய் என்று கேட்டேன். தான் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தின் வாரிசு என்று அவள் அமைதியாக பதிலளித்தாள். அவளை பொறுத்தவரை அது ஒரு அவசர முடிவு மட்டுமே. என்னை விட பெரியவர்களிடம் வேலை பார்க்க வேண்டிய சாதாரண காவலர் பயிற்சி மாணவன் நான் என்று சொல்லிச் சிரித்தாள். அவளது மெய்க்காவலர்கள் என்னைச் சூழ்ந்தனர். பின் எல்லாம் இருண்டது. கண்களை திறந்தபோது எல்லாம் தொடங்கிய அதே நாளில் அதே ரயிலில் இருந்தேன். இந்த முறை அவளை புறக்கணித்து என் வேலையை பார்க்க முடிவு செய்தேன். என்னை முறைத்த அவள் மீண்டும் தொந்தரவு செய்தால் ரயில் உதவியாளரை அழைப்பதாக எச்சரித்தாள். மேல் படுக்கை பலமாக அசைந்தது. அதன் உலோகக் கட்டுகள் அதிரத் தொடங்கின. இருண்ட ரயில் ஜன்னல் பிம்பத்தில் ஒரு குழப்பமான காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. தலைக்குள் ஒரு கூர்மையான வலி பாய உடல் முழுவதும் வியர்த்து போனது. என் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் மீண்டும் வந்தன. இது கனவு இல்லை என்பதை உறுதிப்படுத்த போர்வையின் அடியில் என் தொடையை கிள்ளினேன். அந்த வலி உண்மையானது. நான் உண்மையிலேயே கடந்த காலத்திற்கு திரும்பிவிட்டேன். முந்தைய வாழ்க்கையில் நான் பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த காவலர் பயிற்சி மாணவனாக இருந்தேன். தன்னம்பிக்கையுடன் இருந்தபோது மேல் படுக்கையில் ஒருவன் அந்த பெண்ணை தாக்க முயல்வதை கண்டேன். அவனை உதைக்க அவன் கீழே விழுந்தான். சிக்கிக் கொண்டதை உணர்ந்த அவன் இருளில் தப்பி ஓடினான். அந்த பெண் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் என்னிடம் நன்றி கூறினாள். பெருமையுடன் காவல்துறையில் புகார் அளிப்பதே அவளை பாதுகாக்க சிறந்த வழி என்று சொன்னேன். பயிற்சியகத்திற்கு சென்ற பிறகு என் வகுப்பு தோழர்களிடம் கதையை பகிர்ந்து கொண்டேன். என்னை சிறந்த காவலர் மாணவன் என்று அனைவரும் பாராட்டினர். என் அறையாளர்கள் சிறிய விருந்தும் அளித்தனர். ஆனால் இந்த ஒரே ஒரு நல்ல செயல் என் வாழ்க்கையையே அழிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து வகுப்பில் அமர்ந்திருந்தபோது அதே பெண் அழுது கொண்டே அறைக்குள் வந்தாள். ரயிலில் நான் அவளை தாக்கியதாக அவள் குற்றம் சாட்டினாள். அவள் என்னிடம் புகார் அளித்தால் எனது தனிப்பட்ட புகைப்படங்களை இணையத்தில் கசிய விடுவதாக மிரட்டியதாக கூட கூறினாள். அழுது கொண்டே பயந்ததால் தான் அமைதியாக இருந்ததாக கூறிய அவள் இனி எந்த பெண்ணும் என் பலியாக கூடாது என்பதற்காக தைரியமாக பேசுவதாக சொன்னாள். பிறகு அவள் நேராக என்னை நோக்கி விரலை நீட்டினாள். என்னை ஒருமுறை தாக்கியது போதாதா? இப்போது நீ என்னை மௌனமாக்க பார்க்கிறாயா? நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். காவல்துறையினர் உடனடியாக என்னை கைது செய்தனர். என்னை மதித்த அதே அறை நண்பர்கள் இப்போது முடிவில்லாத அவமானங்களை சுமக்க வேண்டியிருந்தது. மாணவர்கள் இணையத்தில் ரயிலில் பெண்ணை தாக்கிய காவல் பயிற்சி பள்ளி மாணவன் என்ற தலைப்பில் வீடியோக்களை பதிவேற்றினர். ஒரே இரவில் நான் குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்டேன். இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவியது. நான் பிறப்பிலிருந்தே கெட்டவன் என்பது போல மக்கள் நடந்து கொண்டனர். என் சிறுவயது வரை தோண்டி ஆராய்ந்தனர். என் போர்க்களத்தில் உயிர்நீத்த தந்தை கூட அவதூறாக பேசப்பட்டார். அவர் தியாகம் செய்யாமல் பணத்திற்காக தன் மரணத்தை நாடகமாடினார் என்று வதந்திகள் பரப்பப்பட்டன. இந்த விவகாரம் மிக வேகமாக பரவியதால் காவல் பயிற்சி பள்ளி என்னை உடனடியாக நீக்கியது. 3 வருட உழைப்பும் ஒரே நாளில் அழிந்து போனது. தெருக்களில் ஓடும் எலியைப் போல செல்ல இடமில்லாமல் அலைந்தேன். நான் நிரபராதி என்று என் அம்மா நம்பினார். ஆனால் அதை நிரூபிக்க அவரிடம் அதிகாரமோ ஆதாரமோ இல்லை. இறுதியில் ஒரு கடித்ததை விட்டுவிட்டு அவர் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டார். அவர் இறந்த பிறகுதான் அதிகாரிகள் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டனர். சிறப்பு புலனாய்வு குழுவும் நாட்டின் சிறந்த வழக்கறிஞர்களும் வழக்கை மீண்டும் திறந்தனர். இறுதியில் நான் நிரபராதி என்று நிரூபித்தனர். ஆனால் அது மிக தாமதமாகிவிட்டது. என் அம்மா எப்போதும் பிரிந்துவிட்டார். என் எதிர்காலமும் ஏற்கனவே அழிந்துவிட்டது. அரசாங்கம் என் பெயரை அதிகாரப்பூர்வமாக விடுவித்த பிறகும் யாரும் அதை நம்பவில்லை. அந்த பலம் வாய்ந்த குடும்பம் உண்மையை ரகசியமாக மறைத்துவிட்டதாக மக்கள் வாதிட்டனர். ஒரு சிறிய ஹோட்டலில் பாத்திரம் கழுவும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். தற்செயலாக அன்றைய தினமே அவளுடைய திருமணமும் நடந்தது. புகைப்படங்களில் பெரும் பணக்கார வாரிசின் கையை பிடித்துக்கொண்டு ஏதும் நடக்காதது போல அவள் சிரித்தாள். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளுடைய அலங்கார அறைக்குள் புகுந்து ஏன் என்னை சிக்க வைத்தாய் என்று கேட்டேன். பதிலுக்கு பதிலாக நான் அடித்து அவமானப்படுத்தப்பட்டேன். அவளது மெய்காப்பாளர்கள் என்னை தாக்கியதில் என் உயிர் பிரிந்தது. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நான் நீதி என்று நம்பியது அவர்களின் உலகில் ஒன்றுமே இல்லை. மீண்டும் கண்களை திறந்தபோது நான் அதே ரயிலில் இருந்தேன். தொலைந்து போ, நீ யார்? மெதுவாக கண்களை திறந்து மீண்டும் மூடிக்கொண்டேன். எனது இயற்பிளக்குகளை எடுத்து மாட்டிக்கொண்டு எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். அந்த பெண்ணின் அலறல் சத்தம் அதிகரித்தது. ஆனால் நான் எதையும் கேட்காதது போல இருந்தேன். எப்படியும் அவள் எதிர்பார்த்தது இதுதானே. மறுநாள் காலை சூரிய ஒளி என் முகத்தில் பட்டது. ரயில் உதவியாளர் என்னை எழுப்பி, ஐயா, நேற்று இரவு இந்த பெட்டியில் வழக்கத்திற்கு மாறாக ஏதேனும் கேட்டீர்களா என்று கேட்டார். நான் அமைதியாக இல்லை என்றேன். நான் காதுகளில் பஞ்சு வைத்துக் கொண்டுதான் இரவு முழுவதும் தூங்கினேன். அந்த உதவியாளர் ஒன்றும் செய்ய முடியாமல் தலையசைத்துவிட்டு சென்றார். இந்த முறை நான் காவல் பயிற்சி நிலையத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தேன். நான் முதலில் செய்தது என் அறை தோழர்களை சந்தித்ததுதான். எனது முந்தைய வாழ்க்கையில் அவர்கள் மற்ற யாரை விடவும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்கள் ஆதாரங்களை தேடி அலைந்தனர். என் நிரபராதி தன்மையை நிரூபிக்க போராடினர். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு எனக்கு வேலை தேடவும் உதவினார்கள். என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு விடுதி அறை கதவை திறந்தேன். இதோ பாருங்க, கடைசியா வந்துட்டான் மடையன். ஏன் அப்படி ஓடி வர்றா? நேரில் சந்திப்பதற்கு முன்பே எங்களுக்கென ஒரு குழு அரட்டை இருந்தது. அதில் என் பெயர் மடையன் என்று இருந்தது. எனவே அனைவரும் என்னை அந்த பெயரிலேயே அழைத்தனர். முந்தைய வாழ்க்கையில் அந்த பட்டப்பெயரை நான் வெறுத்தேன். ஆனால் இப்போது மீண்டும் அதை கேட்டபோது கண்கள் கலங்கின.
தொடங்கின. என்ன ஆச்சு? அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? விடுங்க, நம்ம மடையன் போலீஸ் அதிகாரி ஆகப் போறான். ஏன் இப்படி பலவீனமா இருக்க? ஜன்னல் ஓரத்து படுக்கையை உனக்காக ஒதுக்கி வச்சிருக்கோம். சீக்கிரம் உன் பொருட்களை எடுத்து வை. நாளைக்கு ராணுவ பயிற்சி ஆரம்பம். முன்பு போலவே என் படுக்கை ஜன்னல் அருகில் இருந்தது. அடுத்த ஒரு வாரத்தை எல்லாம் மாறிவிட்டது என்று அமைதியாக கழித்தேன். பட்டம் பெறும் வரை அவளிடமிருந்து விலகியிருந்தால் என் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் இன்னும் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தேன். ஒரு நாள் வகுப்பு நடந்து கொண்டிருந்தபோது வகுப்பறை கதவு பலமாக திறந்து கொண்டது. அந்த பெண் உள்ளே வந்து எனக்கு நேராக நின்றாள். அந்த பெண் திடீரென அழத் தொடங்கினாள். இந்த மிருகம் என்னை ஒருமுறை துன்புறுத்தியது அதுவே போதாதா? இப்போது என்னையே பழிவாங்க முயற்சிக்கிறான். நான் அவளை அமைதியாக பார்த்து, மன்னிக்கவும், நீங்கள் யார் என்று கேட்டேன். நாம் இதற்கு முன் சந்தித்திருக்கிறோமா? அவள் உடனே கத்தினாள், பொய் சொல்லாதே. ரயிலில் என்னை துன்புறுத்தியது நீதான். என்னை தெரியாது என்று நடித்தால் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? வேறு எந்த பெண்ணும் உன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று வந்திருக்கிறேன். அவளது நடிப்பு எவ்வளவு உண்மையாக இருந்தது என்றால் என் நினைவுகளையே நான் சந்தேகிக்க தொடங்கினேன். சுற்றியிருந்த மாணவர்கள் உடனே தங்கள் செல்போன்களை எடுத்து பதிவு செய்ய தொடங்கினர். நான் அவளை பொருட்படுத்தாமல் என் நோட்டில் எழுதத் தொடர்ந்தேன். அது அவளுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் அருகில் வந்து என் கன்னத்தில் அறைந்து சட்டையை பிடித்து என்னை எழுந்திருக்கச் செய்தாள். என் பொறுமை கடைசியில் முடிவுக்கு வந்தது. நான் அவளது கையை தட்டிவிட்டு அவளை பின்னுக்கு தள்ளினேன். அவள் தரையில் விழுந்து ஒரு கணம் உறைந்து போய் பின் திடீரென கத்தினாள், அவன் என்னை அடிக்கிறான். அவன் என் வாழ்க்கையை அழித்துவிட்டான். இப்போது பொது இடத்தில் என்னை தாக்குகிறான். அனைவரின் கவனத்தை திசை திருப்பவே அவன் இப்படி செய்கிறான். எதிர்கால காவல்துறை அதிகாரிகள் இப்படித்தான் இருப்பார்களா? அவனை போன்றவர்கள் அதிகாரிகளானால் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. நான் முழுமையான விசாரணை கோருகிறேன் என்று நான் குளிர்ந்த குரலில் பதிலளித்தேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ பார்க்கும் ஒவ்வொரு ஆணையும் உன் வாழ்க்கையை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டுகிறாயா? உனக்கு உதவி தேவைப்பட்டால் நான் மகிழ்ச்சியுடன் ஆம்புலன்ஸ் அழைக்கிறேன். ஒருவேளை நீ மனநல மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அவள் என்னை சுட்டிக்காட்டி கத்தினாள், இன்னும் நீ நடிக்கிறாய். நான் இருந்தாலும் சரி, சட்டம் உன்னை தண்டிப்பதை நான் உறுதி செய்வேன். குரலை உயர்த்தாமல் நான் பதிலளித்தேன். நீ யார் என்று கூட எனக்கு தெரியாது. நீ உள்ளே வந்து முதலில் என்னை அறைந்தாய். நான் தற்காப்புக்காகவே செயல்பட்டேன். ஆரம்பத்திலிருந்தே நீ ஏன் என்னை குறிவைக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தேவையில்லாமல் கலாட்டா செய்யாமல் உன்னை நீயே பரிசோதித்துக் கொள்ள என் அறிவுரை. பிறகு நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், நான் நடிப்பதாகச் சொல்கிறாய். ஆனால் உன்னை விடச் சிறந்த நடிகையை நான் பார்த்ததில்லை. இந்த சம்பவம் பள்ளி முழுவதும் உடனே பரவியது. சில நிமிடங்களிலேயே எங்கள் வகுப்பு ஆசிரியை அறைக்குள் விரைந்து வந்தார். இங்கே என்ன நடக்கிறது? வகுப்பு நேரத்தில் சண்டையா? என் முந்தைய வாழ்க்கையைப் போலவே அவரே முதலில் வந்து சேர்ந்தார். அன்று அவள் பலவீனமானவள் மற்றும் அப்பாவி, அதனால் அவள் பொய் சொல்ல வாய்ப்பில்லை என்று அவர் வாதிட்டார். அந்த ஒருதலைப்பட்சமான வார்த்தைகள் என்னை மேலும் பெரும் துயரத்தில் தள்ளின. பிறகு அவருடைய கருத்து இணையம் முழுவதும் பரவியது. அனைவரும் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டனர். அவர் என்னை முறைத்து பார்த்தார். ஜோங் பென் யூ, நீ இந்த பெண்ணை துன்புறுத்துகிறாயா? உன்னை தேடி அவள் அகாடமிக்கே வந்திருக்கிறாள். ஆண்களை நம்ப முடியாது என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் எப்போதும் பிரச்சனையை உண்டாக்கிவிட்டு ஓடிவிடுவார்கள். என் அலுவலகத்திற்கு வா. இன்று நீ அனைத்திற்கும் விளக்கம் அளிக்க வேண்டும். நான் பதில் சொல்வதற்கு முன்பே என் அறை நண்பன் எழுந்தான். மேடம், நாங்கள் ஜோங் பென் யூவின் அறை நண்பர்கள். நாங்களும் அவனுடன் வருகிறோம். என் இதயம் சுருங்கியது. அந்த பெரும் செல்வந்தர் குடும்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இதில் இழுக்கப்பட்டால் விடுதி முழுவதுமே விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் ஆசிரியரை நேராக பார்த்தேன். மேடம், நீங்கள் இப்போதுதான் வந்தீர்கள். அதற்குள் எதையும் விசாரிக்காமல் என்னை குற்றவாளி என்று முடிவு செய்துவிட்டீர்கள். என் நற்பெயருக்கு என்ன ஆவது? அவளுடைய நற்பெயருக்கு மட்டும்தான் முக்கியத்துவமா? அல்லது நீங்கள் ஏற்கனவே அவள் பக்கம் இருக்கிறீர்களா? முன்பு போலவே நான் வலையில் விழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இன்று நான் உங்களுடன் வந்தால் நான் திரும்பி வருவேனா? பிறகு நான் அமைதியாக முடித்தேன். சரி, பள்ளி தங்களுக்கு எது பொருத்தமானது என நினைக்கிறதோ அதை செய்யட்டும். அந்த தருணத்தில் அவர்கள் எனக்கு எதிராக அடுத்த நகர்வை திட்டமிடுகிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் அவர்கள் மீண்டும் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் அப்போதுதான் 2 காவல்துறை அதிகாரிகள் வகுப்பறைக்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்த அந்த நொடியே எனக்கு புரிந்துவிட்டது. எனது முந்தைய வாழ்க்கையைப் போலவே அவர்களும் உண்மையான காவல்துறை அதிகாரிகள் அல்ல. நான் உடனடியாக முன்னால் சென்றேன். அதிகாரிகளே, என் பெயர் ஜாங் பெனு. நான் மறைந்த மாவீரன் ஜான் ஜான்ஜூனின் மகன். நான் தொடர்ந்து பேசுவதற்குள் அந்த பெண் என்னை சுட்டிக்காட்டி மீண்டும் கத்தினாள். இவன்தான் அவன். நேற்று இவனை தேடி நான் இந்த அகாடமிக்கு வந்தேன். ஆனால் இவன் எனக்கு தெரியாதது போல நடித்துக் கொண்டிருந்தான். ரயிலில் என்னை தாக்கியது இவன்தான். என்னை போலீசில் புகார் செய்வதாகவும் என் தனிப்பட்ட புகைப்படங்களை இணையத்தில் பதிவேற்றுவதாகவும் கூட இவன் மிரட்டினான். ஆசிரியர் என்னை கோபத்துடன் பார்த்தார். ஜாங் பெனு, நீ மனிதன்தானா? நீ ஒரு காவல்துறை அதிகாரியாக போக வேண்டியவன். நீ எப்படி இப்படி செய்ய முடியும்? நான் அனைவரையும் பார்த்து அமைதியாக பதிலளித்தேன். சரி, அவள் சொல்கிறாள் என்பதால் நான் குற்றவாளியாக இருக்க வேண்டும், அப்படித்தானே? நாம் காவல்துறை பயிற்சி மாணவர்கள். ஆதாரங்களின் மூலம் நீதியை பெற்றுத் தருவதே நம் வேலை. ஆனால் சில கண்ணீர் துளிகள் மற்றும் சில குற்றச்சாட்டுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவள் பாதிக்கப்பட்டவள் என்றும் நான் குற்றவாளி என்றும் நீங்களே முடிவு செய்துவிட்டீர்கள். சொல்லுங்கள், இது போன்ற தீர்ப்புகளால் எதிர்காலத்தில் எத்தனை அப்பாவிகள் அழிவார்கள்? யாரோ ஒருவர் அழுதார் என்பதற்காக எத்தனை பேர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமப்பார்கள்? எத்தனை வாழ்க்கைகள் பாழாகும்? என் பேச்சை கேட்ட பிறகு சில மாணவர்கள் தலையசைக்க தொடங்கினார்கள். அவன் சொல்வது சரிதான். நாம் ஆதாரத்தை பற்றி பேச வேண்டும். ஒரு குற்றச்சாட்டு மட்டும் ஒருவன் குற்றவாளி என்று நிரூபித்து விடாது. அழுகையை தவிர அவளிடம் வேறு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அந்த பெண்ணின் முகம் உடனடியாக மாறியது. அவன் சொல்வதை கேட்காதீர்கள். அவன்தான் குற்றவாளி. அவன் சும்மா சாக்குப்போக்கு சொல்கிறான். வேறு யாரும் பேசுவதற்குள் ஆசிரியர் அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று கத்தினார். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. போலீஸ் ஏற்கனவே இங்கே வந்துவிட்டது. உண்மையான போலீஸ் வரும் வரை காத்திருப்போம். அப்போதுதான் யார் போய் சொல்கிறார்கள் என்று தெரியும். உண்மை எளிமையானது. அந்த 2 அதிகாரிகளும் என்னை மிரட்டி ஒப்புதல் வாக்குமூலம் பெற இயக்குனர் ஜானால் நியமிக்கப்பட்ட நடிகர்கள். உண்மையான போலீஸ் வந்ததும் அவர்களின் முழு திட்டமும் உடைந்துவிடும். ஆசிரியர் அவசரமாக தனது போனிலிருந்து எடுத்து என் போனை அன்லாக் செய்ய சொன்னார். நீங்கள் காவல்துறையின் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். நீங்கள் காவல்துறை பயிற்சி மாணவர் என்று அழைக்கப்படவே தகுதியற்றவர். அப்போதுதான் வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. நாங்கள் வந்துவிட்டோம். நான் புன்னகைத்தேன். நான் சரியாகத்தான் கணித்து
தனித்திருந்தேன். ஒரு உண்மையான காவல்துறை அதிகாரி அறைக்குள் நுழைந்தார். அந்த போலி அதிகாரிகள் உடனடியாக பதற்றமடைந்தனர். நான் அவர்களை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டேன். நீயும் என் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப் போகிறாயா? இவர்கள் இருவரும் வெறும் நடிகர்கள் மட்டுமே, யாரோ கூலிக்கு அமர்த்தியவர்கள். அந்த பெண் கோபமாக, ஓ அப்படியா, அப்படியென்றால் நான் அழைத்து வந்த காவலர்கள் போலி, நீ அழைத்தவர்கள் மட்டும் நிஜமா? நான் புன்னகைத்தேன். அப்படியே இருக்கட்டும், சரி அனைவரும் சேர்ந்து செல்வோம், விசாரணை முடிவெடுக்கட்டும். நான் ஆசிரியரை நோக்கி திரும்பினேன். ஆசிரியர் லீ, ஏன் இவ்வளவு அவசரம்? மதிய உணவு பிறகு சாப்பிடலாம். இந்த சம்பவமே உன்னால் தான் தொடங்கியது, அதனால் நீ எங்களுடன் வந்து அனைத்தையும் விளக்க வேண்டும். விரைவிலேயே நான் ஒரு உண்மையான காவல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டேன். வழியில் நான் நிதானமாக காவலரிடம், அதிகாரியே, ஒரு விஷயத்தை நான் தெளிவாகச் சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த பெண் என் வகுப்பறைக்குள் வரும் வரை எனக்கு அவள் பெயர் கூட தெரியாது. நான் அவளது முகத்தை பார்த்ததே இல்லை. ரயிலில் நான் இரவு முழுவதும் காதுகளில் இயர்பிளக்ஸ் மாட்டிக்கொண்டு கீழ்ப்படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு எதுவும் கேட்கவில்லை. அன்று இரவு பணியில் இருந்த ரயில் உதவியாளர் இதை உறுதிப்படுத்துவார். அந்த பெண் உடனே குறுக்கிட்டு, நீ அவனை லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டாய். நீ அந்த ரயில் உதவியாளருக்கு பணம் கொடுத்திருக்க வேண்டும். அவள் காவலர்களை நோக்கி திரும்பி, என் உயிரை பணயம் வைத்து இந்த குற்றத்தை புகார் அளித்தால் நீங்கள் ஒரு குற்றவாளியை விடுவிக்கிறீர்கள். அவன் போலீஸ் அகாடமி மாணவன் என்பதற்காகவா அல்லது அவன் தந்தை ஒரு தியாகி என்பதற்காகவா? விசாரணை கூட செய்யாமல் அவனை பாதுகாக்கிறீர்களா? பிறகு அவள் காவலர்களை நேராக பார்த்தாள். அந்த போலீஸ் சீருடையை அணிய நீங்கள் தகுதியானவர்கள் என்று உண்மையாக சொல்ல முடியுமா? நான் அவளை பார்த்து, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இப்படி நாடகம் போடப் போகிறாய்? உன்னை உண்மையில் தாக்கியது யார்? அன்று இரவு ரயிலில் பணியாளர்கள் இருந்தார்கள். நடந்ததை யாராவது பார்த்திருக்க வேண்டும். முறையான புகார் அளி. உண்மையான குற்றவாளியை காட்டு, அவனை பிடிக்க காவல்துறை உதவும். ஆனால் ஏன் என்னையே குறிவைக்கிறாய்? திரைக்கு பின்னால் இருந்து யாராவது உனக்கு கட்டளையிடுகிறார்களா? காவலர் ஒருவர் முன்னேறி வந்தார். செல்வி ஜங், தயவு செய்து அமைதியாக இருங்கள். நாங்கள் ஏற்கனவே ரயில் ஊழியர்களிடம் அனைத்தையும் உறுதி செய்துவிட்டோம். ஜாங் பென்னு நிரபராதி. அவர் பயணம் முழுவதும் இயர்பிளக்ஸ் அணிந்திருந்தார். தனது படுக்கையை விட்டு நகரவே இல்லை. அவள் தனது காதுகளை மூடிக்கொண்டு கத்தினாள். நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எல்லாரும் அவனால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் பெருமூச்சு விட்டேன். உனக்கு மருத்துவ சிகிச்சை தேவை என்று நினைக்கிறேன். எந்த மனநல மருத்துவமனையிலிருந்து நீ தப்பி வந்தாய்? அப்போதுதான் மற்றொரு குழுவினர் காவல் நிலையத்திற்குள் வந்தனர். என் சகோதரர்களே, கடைசியில் வந்துவிட்டீர்களா? இவர்களெல்லாம் என்னை துன்புறுத்துகிறார்கள். யாரும் என்னை நம்பவில்லை. அவளுக்கு அருகில் இருந்த நபர் அவளை மென்மையாக தேற்றினார். பரவாயில்லை செல்லமே, அழாதே, உனக்கு நீதி பெற்றுத்தர நான் வந்துவிட்டேன். பிறகு அவர் இயக்குனர் ஜாங்கை நோக்கி திரும்பினார். உங்கள் அகாடமியில் என் தோழி இப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள். நீங்கள் எனக்கு விளக்கம் அளிக்கப் போவதில்லையா? அவர் அதிகாரிகளை நோக்கி சுட்டிக்காட்டினார். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? அவனை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? பாதிக்கப்பட்டவள் ஏற்கனவே அவனை அடையாளம் காட்டிவிட்டாள். உங்கள் வேலையை செய்ய மறுக்கிறீர்களா? அப்போதுதான் அவர்கள் உண்மையான அதிகாரிகள் என்று எனக்கு தெரிந்தது. 2 நாட்களுக்கு முன்பு சேர்ந்த புதிய அதிகாரி கூட என் முந்தைய வாழ்க்கையைப் போலவே சக்தி வாய்ந்தவர்களை கவர முயன்றான். ஊழல் அதிகாரியான ஷூலாங் என்னை ஒரு குரூர புன்னகையுடன் பார்த்தான். அந்த ரயிலில் இருந்த உன் துரதிர்ஷ்டத்தை தான் நீ குறை சொல்ல வேண்டும். ஜிங்கோவில் ஷூ குடும்பமே சட்டம். நீ என் முந்தைய வாழ்வின் திட்டங்களை சீரழித்தாய். இந்த முறை உன் வாழ்க்கையை நரகமாக்கி சாவு ஒரு வரப்பிரசாதமாக தோன்றும் அளவுக்கு செய்வேன். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடி என் இதயம் ஒரு கணம் நின்றது. அவனுக்கு எப்படி தெரியும்? அவனும் மறுபிறவி எடுத்தவனா? இல்லை, அது சாத்தியமில்லை. ஒருவேளை அவன் என்னை மிரட்ட முயல்கிறானா? அப்போதுதான் என் முந்தைய வாழ்க்கையில் நான் இறந்த பிறகு வெளிவந்த உண்மை எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த ரயிலில் தாக்கப்பட்டவள் ஜாங்னிங் மட்டும் அல்ல. அவள் தலைநகரைச் சேர்ந்த இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு குடும்பத்தின் மகள். ஷூ குடும்பம் தங்களை விட வலிமையானவர்களை பகைத்துக் கொண்டது. அவர்களின் கோபத்தை தணிக்க ஷுவாங் ஒரு பலிகடாவை தேடினான். அந்த முந்தைய வாழ்க்கையில் அந்த பலிகடா நான்தான். இந்த முறை வரலாறு மீண்டும் நிகழ நான் அனுமதிக்க மாட்டேன். இதற்கு பதிலாக இந்த தடயத்தை பயன்படுத்தி ஷுவாங்கையும் ஷூ குடும்பத்தையும் மொத்தமாக அழிக்கப் போகிறேன். ஜாங்னிங் என்னை முறைத்து பார்த்தாள். உன் நிரபராதி தன்மையை நிரூபிக்க நினைத்தாயா? இல்லையா? நீ என் வாழ்க்கையை அழித்துவிட்டாய். உன் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு முக்கியமில்லை. நீ சிறையில் அழுகுவதை பார்க்க விரும்புகிறேன். அதிகாரிகளில் ஒருவர் தலையை ஐயா, எங்களால் அதை செய்ய முடியாது. சட்டபூர்வமான காரணமின்றி யாரையும் கைது செய்ய முடியாது. ஷுலாங்கின் முகம் இருண்டது. அவனை அழைத்துச் செல்லுங்கள். இப்போதே கைது செய்யுங்கள். யாரும் அசையும் முன்பே நான் என் போனை உயர்த்தினேன். நீங்கள் பேசியதையும் செய்ததையும் நான் பதிவு செய்துவிட்டேன். இன்று ஜாங் பெய் இங்கிருந்து வெளியே வரவில்லை என்றால் இந்த வீடியோ இணையத்தில் பதிவேற்றப்படும். நீங்கள் சட்டத்தை செயல்படுத்துகிறீர்களா அல்லது தவறாக பயன்படுத்துகிறீர்களா என்பதை நாடே முடிவு செய்யட்டும். ஷுவாங் கோபமாக அவனை அழைத்துச் செல்லுங்கள் என்று கத்தினான். அவனை அழைத்து வையுங்கள். நான் அவன் கண்களை நேராக பார்த்துச் சொன்னேன். நான் ஜாங்னிங்கை தாக்கவில்லை. சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது நீங்கள்தான். நான் வெளியே வந்த பிறகு உங்கள் அனைவர் மீதும் வழக்கு தொடுப்பேன். யார் என்னை தொட துணிகிறார்கள் என்று பார்க்கிறேன். நிலைமை மோசமாக போகும் தருணத்தில் ஒரு பழக்கமான குரல் அனைவரையும் தடுத்தது. ஜங்னிங்கிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய்? புதிதாக வந்தவர் அவளை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்தார். இரட்டை மேற்கோள் குறி. நீ அவனை தொடர்ந்து அவதூறாக பேசினால் உன் பெற்றோரையும் அழைத்து வந்து தங்கள் மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்க வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு என்னை ஆளாக்காதே. ஜங்னிங் பதிலுக்கு என் விஷயத்தில் தலையிட நீ யார் என்று கத்தினாள். அவர் தயக்கமில்லாமல் பதிலளித்தார். உன் தந்தையால் தன் மகளை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர் சும்மாதான் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஒருவேளை அவருக்கு பதிலாக நானே அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். அந்த வார்த்தைகள் கூறப்பட்ட அந்த நொடியில் ஜங்னிங்கின் தந்தை கோபத்தில் வெடித்தார். பயனற்ற சிறுக்கியே, நான் உனக்கு என்ன எப்போதும் கற்பித்திருக்கிறேன்? உன் பெற்றோர்கள் உன்னை வளர்க்க இவ்வளவு கடினமாக உழைத்தார்கள். இதற்காகவா நீ அவர்களுக்கு பிரதி செய்கிறாய்? நீ ஒரு அவமானம் தவிர வேறொன்றும் இல்லை. நடப்பதையெல்லாம் நான் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக நான் திருப்தியடைந்தேன். இதுதான் அவர்கள் பெற வேண்டியது. எனது முந்தைய வாழ்க்கையில் அவர்கள் என் குடும்பத்தை அழித்தார்கள். இந்த முறை அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வழியையும் திருப்பிச் செலுத்தச் செய்வேன். நான் இன்று உயிர் பிழைத்ததற்கு காரணம் என் தந்தையின் நெருங்கிய சீடர் கான் அண்ணன் தான். அவர் புன்னகைத்து என் தோளில் தட்டினார். நன்றாகச் செய்தாய். நீ உண்மையிலேயே ஆசிரியரின் மகனாக இருப்பதற்கு தகுதியானவன். நான்
நான் என் தலையை குனிந்தேன். நன்றி கான் அண்ணே, நீங்கள் இல்லை என்றால் இன்று என் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். அவர் கையை அசைத்தார். இவ்வளவு முறை பாராதே. உன் தந்தை என் ஆசிரியர். தன்னையே தியாகம் செய்வதற்கு முன்பு அவர் எப்போதும் உங்களையும் உங்கள் தாயையும் பற்றித்தான் கவலைப்பட்டார். எனக்கு புரிகிறது. மீண்டும் ஏதேனும் நடந்தால் உடனடியாக என்னை அழை. வார விடுமுறை என்பதால் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன். என் முந்தைய வாழ்க்கையில் என் தாய் இறப்பதற்கு முன் அவரை அணைத்துக் கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த முறை அவரை மீண்டும் ஒருபோதும் துன்பப்பட விடமாட்டேன் என்று சபதம் செய்தேன். நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் அவர் புன்னகைத்தார். அதற்குள் வந்துவிட்டாயா? இராணுவ பயிற்சிக்கு முன் உனக்கு விடுமுறை கிடைக்காது என்று நினைத்தேன். நான் அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். உங்களை மிஸ் செய்தேன் அம்மா. அவர் மென்மையாகச் சிரித்தார். நீ வளர்ந்து விட்டாய், ஆனாலும் இன்னும் ஒரு சிறு குழந்தையைப் போல நடந்து கொள்கிறாய். ஆண்கள் அழக்கூடாது. என் உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தினேன். இனிமேல் நான் நல்ல மகனாக இருப்பேன். அவர் மெதுவாக என்னை தள்ளிவிட்டார். சரி போதும், நீ இன்று வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் உனக்கு பிடித்த இறைச்சியை சமைத்திருக்கிறேன். போய் கைகளை கழுவு. அப்போதுதான் தொலைக்காட்சியில் திடீரென்று ஒரு முக்கிய செய்தி ஒளிபரப்பானது. செய்தியாளர் என் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்தார். நாங்கள் தற்போது சந்தேகத்திற்குரிய ஜோம் பெனுவின் வீட்டிற்கு வெளியே இருக்கிறோம். அவரது தந்தை மற்ற உயிர்களை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்த ஒரு வீரர். எனக்கு உடனடியாக புரிந்தது. அம்மா, இது தற்செயலானது அல்ல. அவர்கள் பேசுவது என்னை பற்றித்தான். நடந்த அனைத்தையும் நான் அவளிடம் கூறினேன். ரயிலில் நடந்த சம்பவம், பள்ளியில் ஏற்பட்ட மோதல், காவல் நிலையத்தில் நடந்தவை என அனைத்தையும் சொன்னேன். பின் மெதுவாக கேட்டேன், அம்மா, நீ என்னை நம்புகிறாயா? சிறிதும் யோசிக்காமல் அவள் தலையசைத்தாள். நிச்சயமாக நம்புகிறேன். நீ உன் தந்தையின் மகன். நீ ஒருபோதும் இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாய். கவலைப்படாதே. நீதி கிடைப்பதை நான் உறுதி செய்வேன். அவள் உடனே தன் போனை எடுத்து கான் அண்ணனுக்கு அழைத்தாள். அழைப்பு இணைவதற்கு முன்பே வீட்டின் வெளியே பலத்த சத்தம் கேட்டது. இரட்டை மேற்கோள் குறி. ஜோங் பென் யூ, வெளியே வா. என் வாழ்க்கையை நீ நாசமாக்கிவிட்டாய். போலீசால் ஆதாரம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக நீ தப்பித்து விட்டதாக அர்த்தமில்லை. செய்தியாளர் உற்சாகமாக கேமராவை நோக்கி பேசினார். மக்களே, நாங்கள் இப்போது ஜோங் பெனுவின் வீட்டிற்கு வெளியே நேரடியாக இருக்கிறோம். நான் என் தாயை பார்த்தேன். நீ உள்ளேயே இரு. நான் கதவை திறக்கிறேன். நான் வெளியே வந்தவுடன் கூட்டம் கூச்சலிடத் தொடங்கியது. வெளியே வா. இக்கால இளைஞர்களை நம்பவே முடியவில்லை. ஒரு பெண்ணை துன்புறுத்திவிட்டு இன்னும் பொறுப்பேற்க மறுக்கிறார்கள். மற்றொருவர் ஏளனமாக சொன்னார், இவர்கள் ஒரு தியாகியின் குடும்பம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தந்தை மோசமானவர் என்றால் மகன் மட்டும் எப்படி வேறாக இருக்க முடியும்? கூட்டம் என்னை தொடர்ந்து கேலி செய்தது. இப்படிப்பட்ட குடும்பத்து குழந்தைகளுக்கு பண்பே இருக்காது. அவன் தந்தை உண்மையிலேயே ஒரு தியாகிதானா? ஒருவேளை அவர் மரணத்தை கூட நாடகமாடியிருக்கலாம். அவன் காவல் பயிற்சி மாணவன், ஆனாலும் இப்படி செய்துவிட்டான். நல்ல மதிப்பெண்கள் மட்டும் ஒருவனை நல்லவனாக்கிவிடாது. ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் ஊசியாக தைத்தது. கண்களை மூடிக்கொண்டேன். என் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் மீண்டும் மின்னல் வேகத்தில் வந்தன. ஆனால் இந்த முறை நான் பின்வாங்க முடியாது. என் குடும்பத்தை காக்க ஒரே வழி எதையும் நேருக்கு நேர் சந்திப்பதுதான். ஒரு அதிகாரி முன்னே வந்தார். ஜோங் பெனு, நீ ஒரு கற்பழிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறாய். எங்களுடன் வா. நான் சிரித்தேன். சரி, மீண்டும் இதை ஆரம்பிக்கிறீர்களா? வீட்டிற்கு வந்ததும் நான் தனியாக இருப்பேன் என்று நினைத்தாயா? எனக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள் என்றா? நான் காவல் நிலையத்தில் ஜாங்னிங்கை நேராக பார்த்தேன். எல்லாம் ஏற்கனவே தெளிவாகிவிட்டது. அந்த ரயிலில் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரயிலின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளும் ஊழியர்களின் சாட்சியமும் நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கின்றன. போலீசால் ஆதாரம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறாய். உன் பணம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தியும் உன்னால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா? அல்லது நீயாகவே கண்டுபிடிக்க விரும்பவில்லையா? பின் அனைவரும் கேட்கும்படி குரலை உயர்த்தினேன். என் தந்தை அப்பாவி மக்களை காப்பாற்ற உயிர் தியாகம் செய்ததால்தான் நீங்கள் என்னை இப்படி தாக்குகிறீர்கள். ஒரு தியாகியின் குடும்பத்தை இப்படித்தான் நடத்துவீர்கள் என்றால் வருங்காலத்தில் அந்நியர்களை காப்பாற்ற யார்தான் முன் வருவார்கள்? என் தந்தையின் தியாகத்தை பற்றி குறிப்பிட்டதும் பல அண்டை வீட்டார் மௌனமாக தலைகுனிந்தனர். முன்பு போல எவரும் உறுதியாக பேச துணியவில்லை. இறுதியில் கூட்டத்தில் ஒருவர், வீரரின் மகன் என்பதால் மட்டும் அவர் குற்றமற்றவர் ஆகிவிட மாட்டார் என்றார். இரட்டை மேற்கோள் குறி. எதுவும் நடக்கவில்லை என்றால் இந்த பெண் ஏன் தன் பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நான் தலையசைத்தேன். நீ நீதி மட்டுமே வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். எனவே எனக்கு பதில் சொல். உனக்கு நீதி மட்டும்தானா வேண்டும்? இழப்பீடு எதுவும் வேண்டாமா? அவள் உடனே பதிலளித்தாள். நிச்சயமாக எனக்கு நீதி மட்டும்தான் வேண்டும். அப்படியானால் உனக்கு ஒரு பைசா கூட வேண்டாமா? நிச்சயமாக வேண்டாம். அப்படியானால் உண்மையான குற்றவாளி வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். சரியாக சொன்னீர்கள். நான் அவள் கண்களை நேராக பார்த்தேன். பிறகு உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? அவளால் பதிலளிக்க முடியவில்லை. நான் தொடர்ந்தேன். உன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. இருந்தும் பத்திரிகையாளர்களை என் வீட்டிற்கு அழைத்து வந்து என் குடும்பத்தை அவதூறாக பேசி பொது அமைதியை குலைத்து விட்டாய். இப்போதே உன்னை கைது செய்ய என்னால் முடியும். உனக்கு நீதி தேவையில்லை. உனக்கு பணம் மட்டும்தான் வேண்டும். நான் செய்த ஒரே தவறு உன்னுடன் அதே ரயில் பெட்டியில் பயணம் செய்ததுதான். ஜாங்னிங் விரைவாக ஒரு புகைப்படத்தை உயர்த்தி காட்டினாள். எல்லாரும் பாருங்கள், அந்த ரயிலில் அவன் இருந்த புகைப்படம் இது. நான் அதை ஒருமுறை பார்த்தேன். அப்படியானால் ஒரே ரயிலில் நான் பயணம் செய்த புகைப்படம் மட்டும் நான் உன்னை தாக்கியதை நிரூபித்து விடுமா? யாரும் பதிலளிக்கும் முன்பே பல அதிகாரிகள் கூட்டத்திற்குள் நுழைந்தனர். நாங்கள் மாநில சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து வந்திருக்கிறோம். ஜாங்னிங்கின் புகாரை தொடர்ந்து இந்த தாக்குதல் வழக்கை விசாரிக்க எங்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைவரும் எங்களுடன் வர வேண்டும். வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்பே நான் கான் சகோதரரை சந்தித்து நிலைமையை முழுமையாக விளக்கிவிட்டேன். வழக்கின் தீவிரத்தை உணர்ந்த அவர் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட்டார். இப்போது நான் விசாரணை அறையில் அமர்ந்திருக்கிறேன். மேஜையின் மறுபுறம் 6 புலனாய்வாளர்கள் என்னை எதிர்கொண்டனர். மதியத்திலிருந்து நள்ளிரவு வரை அவர்கள் அதே கேள்விகளை 100க்கும் மேற்பட்ட முறை என்னிடம் கேட்டனர். இறுதியாக ஒரு புலனாய்வாளர் முன்னோக்கி சாய்ந்தார். ஜங் பெனு, கவனமாக யோசித்துச் சொல். சம்பவம் நடந்த இரவு குறித்து புலனாய்வாளர்கள் மீண்டும் என்னிடம் கேள்வி எழுப்பினர். கவனமாக யோசி. அன்று இரவு ரயிலில் உனக்கு உண்மையிலேயே எதுவும் கேட்கவில்லையா அல்லது தெரியவில்லையா? நான் முன்பே சொன்ன அதே பதிலையே சொன்னேன்.
சொன்னேன். இதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். நான் இரவு முழுவதும் காதுகளில் இயர்பிளக்ஸ் அணிந்துதான் தூங்கினேன். நான் என் படுக்கையை விட்டு நகரவே இல்லை. எனக்கு எதுவும் கேட்கவில்லை, எதுவும் தெரியவில்லை. ஜங்னிங் என் வகுப்பறைக்குள் வரும் வரை அவள் யார் என்றே எனக்கு தெரியாது. அவள் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஒரே ரயில் பெட்டியில் பயணம் செய்தோம் என்பதற்காகவே என்னை குற்றவாளியாக்கப் போகிறீர்களா? ஒரு புலனாய்வாளர் பெருமூச்சு விட்டார். ஜங்பெனு, உங்கள் தந்தை ஒரு மறைந்த வீரர் என்பதும் நீங்கள் காவல் அகாடமி மாணவர் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் உண்மையில் ஏதாவது செய்திருந்தால் இப்போதே ஒப்புக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு குறைந்த தண்டனை பெற்றுத்தரும். நான் அவர் கண்களை நேராக பார்த்தேன். சுயமாக ஒப்புக்கொள்வதற்கும் ஆதாரங்களுடன் குற்றவாளி என நிரூபிக்கப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. அவர் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். வெளியே உங்கள் தாய் உடைந்து போயிருக்கிறார். நேரலை வீடியோ ஏற்கனவே வைரலாகிவிட்டது. உங்கள் வீட்டைச் சுற்றி மக்கள் திரண்டுள்ளனர். அது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? நான் தயக்கமின்றி பதிலளித்தேன். எனவே இப்போது என் தாயை பயன்படுத்தி என்னை மிரட்ட பார்க்கிறீர்களா? என் தாய் உங்களைப் போல இல்லை. அவர் ஒரு பொய் குற்றச்சாட்டை நம்ப மாட்டார். அவர் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளார். எப்போதும் எனக்கு ஆதரவாக இருப்பார். அந்த அதிகாரி மீண்டும் ஒருமுறை கேட்டார். நிதானமாக யோசியுங்கள். அன்று இரவு நீங்கள் உண்மையிலேயே எதையும் கேட்கவில்லையா அல்லது பார்க்கவில்லையா? நான் அமைதியாக புன்னகைத்தேன். என் அறிவுரை என்னவென்றால், நீங்கள் என் மீது மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம். உங்களுக்கு பின்னால் எரியும் நெருப்பை நீங்கள் கவனிக்க தவறிவிடலாம். விசாரணையாளர்கள் புருவத்தை உயர்த்தினர். அதன் பொருள் என்ன? இறுதியாக என் திட்டத்தை வெளிப்படுத்தினேன். நான் ஏற்கனவே ஷூ குடும்பத்தை பற்றிய தகவல்களை அனுப்பிவிட்டேன். உங்களுக்கு இது இன்னும் தெரியாது. ஆனால் அந்த ரயில் பயணத்திற்கு பிறகு புகார் அளித்தவர் ஜங்னிங் மட்டுமில்லை. விசாரணையாளர்களின் முகபாவனை உடனடியாக மாறியது. இவ்வளவு முக்கியமான விஷயத்தை ஏன் எங்களிடம் முன்பே சொல்லவில்லை? நான் நிதானமாக பதிலளித்தேன். நான் சொல்லவில்லை என்பதால் மற்றவர்களுக்கு தெரியாது என்று அர்த்தமில்லை. மேலும் காவல்துறை உண்மையை வெளிக்கொணர முடியாது என்றும் அர்த்தமில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு அதிகாரி உள்ளே வந்தார். ஜங்பெனு, யாரோ உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். நான் மனதிற்குள் புன்னகைத்துக் கொண்டேன். நான் தயாரித்த அனைத்தும் இறுதியில் பலனளிக்க தொடங்கின. உண்மையான நாடகம் தொடங்கப் போகிறது. வரவேற்பு அறைக்குள் ஷூ லாங் ஒரு காலின் மேல் காலை போட்டுக்கொண்டு வழக்கமான திமிரான புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. அவன் கைபேசியில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அது எனது உண்மையான அடையாளத்தை பயன்படுத்தி நான் பதிவேற்றிய குற்றச்சாட்டு வீடியோ. என் பெயர் ஜங்பெனு. அந்த ரயில் பயணத்தின் போது ஷிங்சானின் ஷூ குடும்பத்தைச் சேர்ந்த ஷூ லாங் இரு பெண்களை துன்புறுத்தியதாக நான் முறைப்படி குற்றம் சாட்டுகிறேன். ஒரு பாதிக்கப்பட்டவர் ஜங்னிங், மற்றொருவர் தலைநகரைச் சேர்ந்த வலிமைமிக்க சூ குடும்பத்தின் மகள் சூ யுஷியான். எனது தகவலின்படி ஒரு ரயில் பணிப்பெண்ணிடம் முக்கிய ஆதாரம் உள்ளது. ஆனால் ஷூ குடும்பத்தின் செல்வாக்கிற்கு பயந்து அவர் வெளியே வரவில்லை. மறைந்த என் தந்தை ஜங்ஜான்ஜினின் கௌரவத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், நான் சொல்வது அனைத்தும் உண்மை. வீடியோ முடிந்ததும் ஷூ லாங்கின் தன்னம்பிக்கையான புன்னகை மறைந்தது. அவன் முகம் முற்றிலும் வெளிறிப்போனது. என் முந்தைய வாழ்க்கையில் சூ யுஷியானின் மூத்த சகோதரர் தன் தங்கைக்கு நீதி தேடி அந்த ரயிலின் ஒவ்வொரு பயணியையும் தேடினார். ஆனால் ஷூ குடும்பம் ஒவ்வொரு சாட்சியையும் மிரட்டியது. உண்மை தெரிந்தவர்கள் கூட சாட்சி சொல்ல மிகவும் பயந்தனர். இந்த முறை ஜங்னிங் நேரலைக்காக செய்தியாளர்களை என் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு முன்பே என் தாயிடம் எனது குற்றச்சாட்டு காணொளியை என் பெயரிலேயே பதிவேற்ற சொல்லியிருந்தேன். இணையதளம் கொந்தளித்தது. ஷூ குடும்பத்தால் இந்த செய்தியை இனி மறைக்க முடியவில்லை. எனது குற்றச்சாட்டுகளுடன் ஷூலாங்கின் தாக்குதல், ஷூ குடும்பத்தின் வரி ஏய்ப்பு மற்றும் ஊழல் அதிகாரிகளுடனான அவர்களின் கூட்டணி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கின. அந்த ஆவணங்களும் அதில் சேர்க்கப்பட்டிருந்தன. எனது முந்தைய வாழ்க்கையின் நினைவுகளை பயன்படுத்தி என் தாய் ஒவ்வொரு ஆதாரத்தையும் திரட்டி இணையத்தில் வெளியிட்டார். அவர் வலிமையான மற்றும் குறிப்பிடத்தக்க பெண்மணி. அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை என்னை நம்பினார். தங்கள் புகழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவிகளை சிக்க வைப்பவர்களையும் அன்பிற்கு பதில் துரோகம் இழைப்பவர்களையும் போலல்லாமல் அவர் இருந்தார். விரைவிலேயே காவல்துறை தங்கள் நடவடிக்கையை தொடங்கியது. ஷூ லாங், நீங்கள் 2 பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சந்தேகிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். எங்களுடன் வாருங்கள். பிறகு அவர்கள் ஜங்னிங்கை நோக்கி திரும்பினார்கள். நீங்கள் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறீர்கள். ஜங்பின் யூவின் தாயார் உங்கள் மீது அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடர்ந்துள்ளார். நீங்களும் எங்களுடன் வர வேண்டும். அவள் கடுமையாக போராடினாள், ஆனால் அது பயனளிக்கவில்லை. அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவதை பார்த்து என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அம்மா, அப்பா, நான் இறுதியாக அதை செய்துவிட்டேன். நமது குடும்பத்தின் கௌரவத்தை பாதுகாத்தேன். நான் என் தந்தையின் மகன் என்பதால் எனக்கு பிடித்தவர்களை பாதுகாத்தேன். வானம் எவ்வளவு இருண்டாலும் இறுதியில் ஒளி ஊடுருவும் என்று நான் எப்போதும் நம்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் காவலர் பயிற்சி அகாடமியில் சிறந்த மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்று அதிகாரப்பூர்வமாக நகர காவல்துறை துறையில் சேர்ந்தேன். நான் கான் சகோதரரின் சீடராகவும் மாறினேன். இறுதியாக மக்களை உண்மையாக பாதுகாக்கும் காவல் அதிகாரியாக நான் மாறினேன். ஒரு நாள் என் அம்மா சோபாவில் அமர்ந்து காய்கறிகளை சுத்தம் செய்தபடி தனது பழைய நண்பர்களிடம் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார். அவரால் புன்னகையை நிறுத்த முடியவில்லை. நமது பெண் இன்று மீண்டும் தைரியமாக செயல்பட்டான். பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஒரு தேடப்படும் குற்றவாளியை அவன் பிடித்துவிட்டான். அவன் தந்தை மேலிருந்து இதை பார்த்தால் அவர் மிகவும் பெருமைப்படுவார். இந்த வார இறுதியில் நான் அவர் சமாதிக்குச் சென்று நம் மகன் சாதித்த அனைத்தையும் அவரிடம் சொல்லப் போகிறேன். அழைப்பை முடித்த பிறகு அவள் தனக்குள்ளேயே புன்னகைத்துவிட்டு இரவு உணவை தயாரிக்க சமையலறைக்கு சென்றாள். பின்னர் சூ யூஷன் எந்தவொரு சமரசத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் அறிந்தேன். அவள் கடைசி வரை அந்த வழக்கை எதிர்த்து போராடினாள். சூ குடும்பத்தினரும் ஷூ குடும்பத்தின் வரி ஏய்ப்பு மற்றும் ஊழலை கண்டறிந்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் நேரடியாக ஒப்படைத்தனர். ஷூ குடும்பம் ஒரே இரவில் சரிந்தது. அவர்களின் பங்குச்சந்தை மதிப்பு சரிந்தது, நிறுவனம் திவாலானது, சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன, அவர்களின் தலைமையகம் கூட இடிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்ததாக இருந்த அந்த குடும்பம் முற்றிலும் மறைந்து போனது. அதிர்ச்சியை தாங்க முடியாமல் ஷோங்கின் தந்தை கட்டிடத்திலிருந்து குதித்து உயிர் நீத்தார். ஷோங்கிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஜங்மிங் பொய்யான புகாரளித்ததற்கும் ஆதாரங்களை புனைந்ததற்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். தண்டனை முடிந்து திரும்பியதும் அவளது பெற்றோர் என் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் என் வாசலில் முட்டியிட்டு கெஞ்சினர், தயவு செய்து எங்கள் மகளை மன்னித்து விடுங்கள். அவள் ஒரு தவறு செய்துவிட்டாள். அவள் ஷோங்கினால் ஏமாற்றப்பட்டாள். நீ ஒரு ஆண். இதை அப்படியே விட்டுவிடக் கூடாதா? நீங்கள் கேட்கும் எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் தருகிறோம். தயவு செய்து
நிங்னிங்கை மன்னித்து விடுங்கள். நான் அவர்களை அமைதியாக பார்த்தேன். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டால் தீர்ந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அதை நீங்களே சகித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை என்றாவது ஒரு நாள் ஜங்னிங் தான் செய்ததற்கு வருந்தலாம். அப்போது உங்கள் தர்க்கப்படி அனைத்தும் தானாகவே மன்னிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். அம்மா, நான் வந்துவிட்டேன். சமையலறையிலிருந்து அவர் புன்னகைத்தார். வந்து விட்டாயா? முதலில் போய் கைகளை கழுவு. இன்று உனக்கு பிடித்தமான வறுத்த பன்றி இறைச்சி செய்திருக்கிறேன். வெப்பமான சூரிய ஒளி ஜன்னல் வழியாக என் அம்மாவின் முதுகில் பட நான் அவரை அமைதியாக பார்த்தேன். அந்த வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. எனது முந்தைய வாழ்க்கையின் அனைத்து துயரங்களும் புகையைப் போல மறைந்துவிட்டன. இறுதியாக எல்லாம் சரியான திசையில் நகர்ந்தன. இந்த வாழ்க்கையில் நான் பாதுகாக்க விரும்பியவர்களை காப்பாற்றினேன். என் குடும்பத்தின் கௌரவத்தை காத்தேன். என் கொள்கைகளில் நான் உறுதியாக இருந்தேன். இறுதியில் என் தந்தை விரும்பிய மனிதனாக நான் மாறினேன்.